பெண் குழந்தைகளுக்கு அம்மானாவே நம்ம பார்த்து தான் வீட்டில் சமைக்க வேண்டியதாக இருக்குது. பேக்கரி ஐட்டம், ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கட்டு, அப்புறம் சிக்கன் இந்த மாதிரிலாம் கொடுக்காம வீட்டில் செய்கிற ஹெல்த்தியான பொருட்களை கொடுத்து பழக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குழந்தையிலேருந்தே பழக்கிட்டோம்னா அவங்க வளர வளர அதுக்கு அடிமையாயிடுவாங்க. கடையில் விற்கிற பொருள் எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்னோடய பொண்ணுங்களும் அப்படி தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு. 12 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். பெரிய பொண்ணு ஆகிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பொண்ணு பார்த்திங்கன்னா 10 வயசுலேயும், இன்னொருத்தவங்களோட பொண்ணு 11 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களாம். அதனால தான் கேட்டேன்னு சொன்னாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும்தான் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். அதனாலேயே என்னன்னு தெரியல, இன்னும் பெரிய பொண்ணு ஆகலை. 13, 14 வயசில் தான் பெரிய பொண்ணு ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை, எள்ளு, பப்பாளி பழம் இது 3 சாப்பிட்டா சீக்கிரம் பெரிய பொண்ணு ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் என் பொண்ணுங்க அதிகமாக அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.